கடவுள் மான்கறி சாப்பிடலாம், ஆனால் கடவுளாக நடிக்கிறவங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. ரீசெண்டாக ரன்பீர் கபூரை வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, ராமராக நடிக்க போகிறாரு. ஆனால் அவர் எப்படி வந்து ஒன்ஸ் அப்பான டைம் வந்துட்டு பிக் பீஃப் ஈட்டர்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராமாயணம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே டிவியில் பார்த்தது எல்லாமே கம்பர் என்ன சொன்னாரோ அதுதான் பார்த்துருந்தோம். ஆக்சுவல் ராமாயணத்தில் என்னென்னா, வனவாசம் போயிருந்தப்போ சீதையவங்க அந்த மான் வந்து வேணும்னு கேட்பாங்க. ராமர் அம்பு விட்டு அந்த அம்பு போய் மானை குத்தி மான் கீழே விழுந்து கிடக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருந்துருக்கோம். அவங்க விளையாடுறதுக்காகவோ அதை பெட்டு பண்ணுறதுக்காகவோ கேட்கல, மான்கறி சாப்பிட்ற கேட்டாங்க. அப்புறம் இதுக்கு ராமர் போய் அம்பு விடுறாரு. ஸோ இதுதான் ராமாயண கதை. இது வந்து ஒரு பெரிய பேச்சாளர் டிவியில் சொல்லி நான் பார்த்தேன். யூடியூப்லேயும் போய் செக் பண்ணி பாருங்க, அவர் பேசினதுமே இருக்கும். ரன்பீர் எவ்வளோ டம்முன்னு நினச்சிருப்பாரு நம்ம இந்தியன்ஸ் எல்லாரையுமே. ஒரு படத்தில் வில்லன் இருக்காரு, போய் ஒரு 10 பேர்த்து அந்த படத்தில் வில்லனாக இருந்து ரேப் பண்ணுறாரு. ரியல் லைஃப்பில் சோஷியல் மீடியாவில் அவங்க வைஃப் கூட குழந்தையோட சந்தோஷமாக விளையாண்டா எப்படி படத்தில் அப்படி இருக்கிறவங்க எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு கேட்பீங்களா? படத்தில் அவங்க ஒரு கேரக்டருங்க. அவங்க பாடிக்கு என்ன தேவையோ, அவங்க ஃபிசிக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுமோ, ரெட் மீட்டோ லீன் மீட்டோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுப்பாங்க. சோஷியல் மீடியாலங்க ஏதாவது ஒருத்தரை நல்லா பாராட்டணும்னா 10ல் ஒருத்தர் வராங்க. ஒரு நெகட்டிவ் ஒன்று சொல்லணும்னா ஒருத்தன் 10 பேரா மாறி வராங்க. நெகட்டிவிட்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருங்க. 4 பேர்த்த பற்றி நல்லபடியாக பேசுங்க, அதான் ரிட்டன் உங்களுக்கும் வரும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது சாப்பிடாதுங்கிறது அவங்களோட விருப்பம். இது என்னோட கருத்து, நான் என்னங்கிறத சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்து என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல். வரட்டும்.